கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஓரை பர்வதம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விதமான பர்வதங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தறிய முடியும். ஆனால் இந்த ஓரை பர்வதம் என்கிறது சற்று வித்தியாசமான ஒரு பர்வதமாய் காணப்படுகிறது. இந்த ஓரை பர்வதம் என்றால் என்ன, அது முதலாவது எங்கே அமைந்துள்ளது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்வது முதலாவது நல்லது. ஓரை பர்வதம் என்பது சீனாய் தீபகற்பத்தில் உள்ள தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. சீனாயில் உள்ள தீபகற்பம் என்கிற அந்த இடத்தில் இந்த ஓரை பர்வதம் முதலாவது அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஓரை பர்வதம் என்பது இரண்டாவது தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவனுடைய பர்வதமாய் அழைக்கப்படுகிறது. மூன்றாவது, இது சீனாய் மலைக்கும் மற்றும் வனாந்தரத்திற்கும் இடையிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்மலை என்று வேதத்திலே வாசித்தறிய முடியும். ஓரை பர்வதம் என்று ஓரிடத்திலே வாசித்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த ஓரை பர்வதத்தை ஓரை மலை இல்லாவிட்டால் ஓரை கண்மலை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஓரை பர்வதம் என்று ஒரு இடங்களிலே இருந்தாலும் ஓரை மலை என்று யாத்ரா 33:6 வாசிக்கும் பொழுது ஓரை மலையின் அருகிலே அவர்களுடைய ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். அப்படியானால் இந்த ஓரை பர்வதம் அது பர்வதம் மட்டுமல்ல, அது ஒரு கண்மலையாய் மலையாய் காணப்படுகிறது. இந்த ஓரை பர்வதத்தை சந்தித்த மனிதர்கள் அநேகர் உண்டு. அதில் மிகவும் பிரபலமாய் பேசப்படுகிற மனிதர்கள் ஒன்று மோசே, மற்றொன்று எலியா. மோசேயும் எலியாவும் இந்த ஓரை பர்வதத்திலே சந்திக்கிறதை நாம் வேதத்திலே கேட்டறிய முடியும். ஆனால் இப்பொழுது இந்த ஓரை பர்வதம் என்னவென்று சொல்லப்படுகிறது? அது மோசையின் மலை இல்லாவிட்டால் மூசா மலை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஓரை பர்வதத்தின் ஒரு சில முக்கிய அடிப்படை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இது மிகவும் உயரமான ஒரு மலை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பேற்பட்ட ஓரை பர்வதத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே பலமாய் இடைப்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மோசே எத்ரோவின் தன் மாமனாராகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகன்று கொண்டு போகும்பொழுது அவன் செய்கிற காரியம், அவன் எங்கேயோ அலைந்து திரிந்தவனாய் ஓரை பர்வதத்திற்கு வந்து அடைகிறான். அங்கு வந்த பொழுது எல்லாமல்ல தெய்வம் அவனிடத்திலே முட்செடியில் இருந்து காட்சியளிக்கிறவராய், அவனிடத்தில் பேசுகிறவராய், அவனை ஊழியத்திற்கு அழைக்கிறவராய், அவனை தெரிந்து கொள்ளுகிறவராய் இந்த ஓரை பர்வதத்தில் காணப்படுகிறார். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை கூட எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை போல காணப்படலாம். எங்கெங்கோ நம்மளுடைய ஜீவியம் சுற்றி முற்றிலும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருந்த மனிதன் எப்படியோ ஓரை பர்வதத்திற்கு வந்து அடைந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எங்கெங்கேயோ ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஓரை பர்வதத்தினுடைய அர்த்தம் என்ன, இதனால் நடந்த நன்மைகள் என்ன என்பதை நாம் வாசித்தறிய போகிறோம். முதலாவது, ஓரை பர்வதத்தின் எபிரேய மொழியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதில் பாழாக்குகிற பால் நிலம் என்று சொல்லப்படுகிறது. பாழாய் போன நிலமும் பால் நிலம், அதாவது ஒன்றுக்கும் பயன்படாத நிலம் என்று அந்த எபிரேய பதத்திலே சொல்லப்படுகிறது. வனாந்தரம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் ஓடிக்கொண்டிருக்கிற அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளை மேய்க்கிறவனை போல உலகத்தின் காரியங்களையும் உலகத்திற்காகவும் உலகத்தின் மனுஷனுக்காகவும் உலகத்தின் மனுஷிக்காகவும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கருமையான தேவனுடைய பிள்ளையே,
எனக்கருமையான தேவ குமாரனே, தேவ குமாரத்தையே, நீ ஓரை பர்வதத்திற்கு வா என்று தேவன் நம்மளை முதலாவது அழைக்கிறார். ஓரைப் என்றால் வனாந்தரம் என்று சொன்னீர்களே, அது ஒரு பால் நிலம் என்று சொன்னீர்களே. ஆம், அது எபிரேய மொழியில் அது பால் நிலம்தான். அந்த பால் நிலத்தை தேவன் எப்படி மாற்றுகிறார், அந்த வனாந்தரத்தை தேவன் எப்படி மாற்றுகிறார் என்று தெரியுமா? ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சந்திக்கிற தேவ பர்வதமாய் அது மாறுகிறது. ஓரை நீங்களும் நானும் வருவதற்கு முன்பதாக அது வனாந்தரமாய் இருக்கலாம், அது பால் நிலமாய் இருக்கலாம், அது ஒன்றுக்கும் பயன்படாத நிலமாய் இருக்கலாம். நீங்களும் நானும் ஓரை பர்வதத்திற்கு வருவோமானால் அது தேவனுடைய பர்வதமாய் தேவன் மாற்றி விடுகிறார். இன்றைக்கு மோசே ஆடுகளை மேற்றுக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது போல நீங்களும் உங்களுடைய சொந்த வேலையின் நிமித்தம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தது போதும், அங்கும் இங்கும் ஓடினது போதும், அங்கும் இங்கும் அங்கலாய்த்தது போதும். ஆண்டவர் இன்றைக்கு இரவு நேரத்திலே உங்களையும் என்னையும் ஒரு இடத்திற்கு அழைக்கிறார். அதுதான் ஓரை பர்வதம். எத்திரோப்பியனுக்கு அவன் வேலை செய்தது போல உலகத்தில் இருக்கிற மனிதனுக்காக, உலகத்தின் காரியத்திற்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உலகத்தின் தேவைகளுக்காக, உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு நீ அடிமையாய் இருந்து வேலை செய்தது போதும். உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திற்காய் ஓடினது போதும், உலகத்திற்காய் வேலை செய்தது போதும். 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. அன்றைக்கு மோசே தன்னுடைய மாமனாராகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் முதலாவது ஆடுகளை மேய்க்கிறான், மாமனாருக்காய் ஆடுகளை மேய்த்தான். அப்படியானால் என்ன அர்த்தம்? முதலாவது நாம் உலகத்திலே சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சுயத்தின்படி. இரண்டாவது யாரோ ஒருவருக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம், யாரோ ஒருவருக்கு நம்மளை நாம் அடிமைப்படுத்தி விற்று போட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திற்காய் ஓடினது போதும், உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காய் ஓடினது போதும், உலகத்தில் இருக்கிற தேவைகளுக்காய் ஓடினது போதும். முதலாவது நீ ஓரை பர்வதத்திற்கு வா. இரண்டாவது எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தான் என்பது எதை காண்பிக்கிறது? அவன் தன்னுடைய மாமனாருக்கு கீழே இருந்தான். இன்றைக்கு உலகத்தின் மனிதனுக்கு கீழே இருந்தது போதும், உலகத்திற்குடைய மனுஷனுக்கு கீழே நீங்கள் அடங்கி இருந்தது போதும், உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் உண்டானவைகளுக்கும் நீங்கள் அடங்கி இருந்தது போதும். ஆண்டவர் உங்களை ஓரை பர்வதத்திற்கு அழைக்கிறார். ஆண்டவர் ஏன் இந்த மனிதர்களை விட்டு என்னை பிரிக்கிறார் என்று நீங்கள் புலம்பலாம். ஏன் இந்த மனுஷிகளை விட்டு தேவன் என்னை வேறு பிரிக்கிறார் என்று நீங்கள் புலம்பலாம். ஐயோ, எனக்கும் இவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, திடீரென்று இவர்கள் ஏன் என்னிடத்திலே முகம் சுளித்துக் கொண்டு போகிறார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். தேவனுடைய திட்டம் உங்களை வேறு பிரித்து கொண்டு வருவதுதான். தேவனுடைய தீர்மானம் உங்களை அங்கிருந்து நகற்றி தேவனுடைய பர்வதத்திற்கு நேராய் நடத்தி வருவதுதான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு மோசே எத்ரோவை விட்டு தேவன் பிரித்தார். அதனால்தான் கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்தார். தேவனோடு அவன் வாழ்ந்து முடித்தான். ஆண்டவர் சில நேரம், சில சமயம், சில மனிதர்களை விட்டு, சில மனுஷர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு தேவன் நம்மளை பிரித்தெடுப்பார். அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய தீர்மானம். அதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்மளுடைய பார்வைக்கு கசப்பானதாய் இருக்கலாம், நம்மளுடைய பார்வைக்கு விகற்பமாய் இருக்கலாம், நம்மளுடைய பார்வைக்கு வித்தியாசமாய் தோன்றலாம். ஆனாலும் தேவன் தான் அந்த காரியத்தை செய்கிறார், ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்கிறார். எத்ரோவை விட்டு ஆண்டவர் மோசையை முதலாவது பிரிக்கிறார். உலகத்திலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், சாபத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு வேறுபாட்டு ஜீவியத்திற்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளை விட்டு சில மனிதர்கள் பிரிந்து போவதற்கு காரணமே இல்லாமல் பிரிந்து போவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுதான் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தீர்மானம். கர்த்தர் உங்களையும் என்னையும் சில மனிதர்களை விட்டு பிரிக்கிறார் என்றால் அவர்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை என்று அல்ல,
போராட்டம் என்று அல்ல, தேவனே அவர்களை நம்மளை விட்டு பிரித்தெடுக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கும் பொழுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். இது எதை காண்பிக்கிறது? வேறுபாட்டு ஜீவியம். அந்நிய நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்ததற்கு காரணம், ஆண்டவர் நம்மளை வேறுபட்ட சந்ததியாய் வாழ வைப்பதற்காக. அது தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற தீர்மானம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநீதியிலிருந்து நீதிக்கு கொண்டு வந்து இருக்கிறார், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்து இருக்கிறார், பேலியாளிலிருந்து கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்கு கொண்டு வந்து இருக்கிறார், அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்தின் பங்குக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், தேவனுடைய ஆலயத்திற்கு தேவன் நம்மளை விக்கிரங்களின் நடுவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்ற இடத்திலிருந்து பிரித்து விட்டு நம்மளை தேவன் அனாதையாய் நிற்கதியாய் தேவன் நம்மளை தனிமையாய் விட்டுவிடவில்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எத்திரோவை விட்டு மோசையை பிரிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் அவனுடைய தேவன், அவன் என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 43:1 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உடையவனை ஒருவனாலும் அடக்கி வைக்க முடியாது. ஒருவேளை உங்கள் மீது இருக்கிற தரிசனத்தை அறிந்த மனிதர்கள், உங்கள் மீது இருக்கிற தேவ திட்டத்தை அறிந்த மனிதர்கள், உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை அறிந்த மனிதர்கள் உங்களை அபகரிக்க நினைக்கலாம், உங்களை ஒன்றுமில்லாமல் போக நினைக்கலாம். எல்லாம் முயற்சி செய்வார்கள், எல்லாம் உங்களுடைய பாதத்தின் அடி வரைக்கு வரதான் செய்யும். ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம், கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஓரே பர்வதத்திற்கு வாருங்கள். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தது போதும், உலகத்தில் இருந்தது போதும், அந்நிய நுகத்தில் இருந்தது போதும், அவிசுவாசத்தில் இருந்தது போதும், இருளிலே இருந்தது போதும். ஓ, தேவனுடைய ஆலயத்தை விட்டு விக்கிரகத்தின் ஆலயத்திற்கு போனது போதும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து இப்பேற்பட்ட காரியங்களில் இருந்து ஓரை பர்வதத்திற்கு வா என்று சொல்லுகிறார். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தது போல உலகத்தின் பணிகளை செய்து கொண்டிருந்தது தவறல்ல, அதை மாத்திரம் செய்து கொண்டிருப்பதுதான் தவறு. ஆண்டவருடைய ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள். இரண்டாவது, யாரோ ஒருவருக்கு நீங்கள் பணி செய்தது போதும், ஆண்டவருக்காய் பணி செய்ய எத்தனை பேர் ஆயத்து? ஆண்டவருடைய ஊழியத்தை தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னுடைய மாரின் மேல் சுமக்கிற குழந்தையை போல தேவனுடைய இறைப்பணியை சுமந்து தெரிய எத்தனை பேர் ஆயத்தம்? தேவனுடைய பாரத்தை தன்னுடைய பாரமாய் எடுத்து செல்லுகிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவையே. எத்தனையோ இடங்களிலே வீதிகளிலே அனாதைகளும் விதவைகளும் பிச்சைக்காரர்களும் ஒருவேளை உணவிற்காய் பட்டினியாய் கிடக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மளுக்கு நல்ல உணவையும் நல்ல வஸ்திரத்தையும் நல்ல உடையையும் நல்ல இருப்பிடத்தையும் கொடுக்க காரணம் என்ன? நாம் புசித்து சுகித்து நலமாய் இருக்க மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை கொண்டு அவர்களை நடத்த விரும்புகிறார், நம்மளை கொண்டு அவர்களை போஷிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த பெரிய கட்டளைகளிலே மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய கட்டளை என்ன? நீ ஒலிவ மரத்தின் கனிகளை பழங்களை பறித்த பின்பு அவைகளை உலுக்கிவிடு. உலுக்கின உடனே கீழே இருக்கிற அந்த பழங்களை நீ பொறுக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் திக்கற்றவர்கள் வந்து அதை பொறுக்கிக் கொள்ளுவார்கள். விதவைகளுக்கு அதை விட்டு வைத்து விடு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அழைப்பதற்கு காரணம் என்ன? நம்மளால் சிலரை போஷிக்க வேண்டும், உங்களால் சில தேவ பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், உங்களால் சில புறஜாதிகர்கள் போஷிக்கப்பட வேண்டும், உங்களால் சில அவிசுவாசிகள் போஷிக்கப்பட வேண்டும், உங்களால் சில பின்மாற்றக்காரர்கள் போஷிக்கப்பட வேண்டும். எத்தனை நாள் நீ எத்தரவிற்கு அடிமையாயிருப்பாய்? ஓரை பர்வதத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். உலகத்தின் பணிகளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். உலகத்தின் நாட்களுக்கு நீங்கள் அடிமையாயிருந்ததுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஓ, உலகத்தில் உண்டானவைகளுக்கு அடிமையாயிருந்தது போதும். இன்றைக்கு நீங்கள் ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள்.
ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களிடத்திலே சஞ்சரிக்க விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் இந்த கரம் கொடுக்கிற ஊழியத்திலே சேர்ந்து பணியாற்ற எத்தனையோ முறை அழைப்பு கொடுத்து ஒதுங்கி நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ எனக்கு வேலை வேலை வேலை. 24 மணி நேரமும் வருடத்தில் 365 இல்லாவிட்டால் 366 நாட்கள், எல்லா நாட்களும் வேலைகள் இருக்கத்தான் செய்யும். ஊழியர்களுக்கு வேலை இல்லையா? ஊழியர்களுடைய குடும்பத்திற்கு வேலை இல்லையா? தேவனுடைய தாசர்களுக்கு வேலை இல்லையா? ஒரு நிமிடம் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்த காரியத்தை பேச முடியாமல் அவர்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? எல்லாருக்கும் வேலைகள் உண்டு. ஆண்டவர் அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களால் தான் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். தேராகு என்கிற ஆபிரகாமின் தகப்பன், அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனால் வருகிற வழியிலே அவன் ஆரானிலே தங்கி விடுகிறான். தேவன் அவனை தான் முதலாவது வெளி இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேராகு அந்த காரியத்திற்கு ஒத்து வரல. நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய திட்டத்தை தேராகுல இருந்து ஆபிரகாமுக்கு அப்படியே மாத்துறார். அப்படியே அந்த திட்டத்தை ஆபிரகாம் மீது டிரான்ஸ்பர் பண்றார். நம்மளால் நடத்த முடியாமல், நம்மளை கொண்டு நடத்த முடியலனா ஆண்டவர் ஒரு கால வரைக்கும் தான் பொறுமையா இருப்பார். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, சவுலை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதபடினால் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுக்கிறார். நம்மளால செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு, சில ஊழியங்கள் உண்டு, சில தனிப்பட்ட ஜீவியங்கள் உண்டு, கர்த்தருடைய நோக்கங்கள் உண்டு. நம்மளை கொண்டு அதை செய்ய முடியுதான் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இல்ல அப்படி இல்லைன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் நம்மளையும் தள்ளி போடுவார் என்பதை மறந்து போகாதீர்கள். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்தது போதும், உங்களுடைய ஆடுகள் எங்க? உங்களுக்கென்று தேவன் கொடுத்த ஆத்துமாக்கள் எங்க? உங்களுக்கென்று தேவன் கொடுத்த பின்மாற்றக்காரர்கள் எங்க? உங்களுக்கென்று தேவன் கொடுத்த தேவ பிள்ளைகள் எங்க? உங்களை நம்பி ஒரு சில கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, இந்த தாயார் இடத்துல போனா எனக்காய் ஜெபிப்பார்கள், என் மனதுல சமாதானம் வரும். இந்த சகோதரனிடத்துல, இந்த அக்காட்ட போனா எனக்கென்று இரவினிடத்தில் ஜெபம் செய்வார்கள், எனக்கு மனதுல நிம்மதி வரும். இந்த ஊழியனிடத்துல போனால் எனக்கென்று ஜெபம் செய்வார், என் வியாதி விலகும், விடுதலை கிடைக்கும். இந்த ஜெபத்திற்கு போனால் எனக்கு நன்மை உண்டாகும். இப்படி எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்துல வருவதற்கு ஆயத்தம். நம்ம தான் இன்னைக்கு அவர்களை ஆண்டவரிடத்தில் இழுத்து கொண்டு வராம எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்ரோவின் ஆடுகளை மேய்த்ததெல்லாம் போதும், ஓரை பருவத்திற்கு வா. மோசே எப்படி வந்தான் தெரியுமா? எப்படி வந்தானே தெரியாது. அவனா ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து விட்டான். தேவ திட்டம் அவனை இழுத்து கொண்டு வந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், உலகத்தின் ஆடுகளை மேய்த்தல் என்பது உலகத்தின் பணிகளை, உலகத்தின் காரியங்களை நீங்கள் செய்ததெல்லாம் போதும். ஆண்டவருக்காக ஒரு நாளிலே குறைந்தது 2 மணி நேரமாவது பணி செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், இல்லாவிட்டால் ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்தை காட்டிலும் பெரிய ஊழியம் இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தானியேல் கெபிக்குள்ளே தான் இருந்தால், வெளியில இருக்கிற ராஜாவை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவன் டிராக்ஸ் கொடுக்கல, விசேஷம் சொல்லல, ஒண்ணும் செய்யல. அவனுடைய முழங்கால் ராஜாவை மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வந்து, நீங்க வெளியில போக முடியாமல் இருக்கலாம், அங்க போக முடியாம இருக்கலாம், இங்க போக முடியாம இருக்கலாம், முடியாவிட்டால் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகளை மனம் திரும்பலுக்குள் கொண்டு வருவார். உங்களை கொண்டு ராஜாக்களையும் மனம் திரும்பலுக்குள் கொண்டு வருவார். இரண்டாவது, யாரோ ஒருவருக்கு அடிமையா இருந்தது பணி செய்தது போதும், ஆண்டவருக்காக நீங்கள் உங்களை ஜீவ பலியாய் வார்க்க எத்தனை பேர் ஆயத்தம்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஓரை பருவதற்கு வந்தான் என்று சொல்வதை பார்க்கிலும் தேவன் அவனை ஓரை பர்வதத்திற்கு இழுத்து கொண்டு வந்தார் என்பதுதான் எந்த விதத்திலையும் மாற்று கருத்து அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த ஓரை பர்வதத்திற்கு தேவன் முதலாவது எதற்கு நம்மளை அழைக்கிறார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓரை பர்வதத்திற்கு வா என்று தேவன் அழைப்பதற்கு காரணம் என்ன? தேவன் உங்களோடு தரிசனம் ஆவதற்கு அவர் தம்முடைய மனதிலே திட்டம் வைத்திருக்கிறார். ஓரை பர்வதத்திற்கு வந்த மோசையை தேவன் சும்மா அனுப்பிவிடல. அவன் ஆடுகளை மேய்க்கிறான் தெரியும், அவனை நம்பி ஆடுகள் இருக்கிறதுன்னு தெரியும், உங்களுக்கென்று வேலைகள் இருக்கிறது என்று தெரியும்,
உங்களுக்கென்று குடும்பங்கள் இருக்கிறது தெரியும். உங்களை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது தெரியும். உங்களை நம்பி உங்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும். உங்களை நம்பி உங்கள் முழு குடும்பமும் பயணித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவார். ஆனால் அதன் நடுவிலையும் தேவன் உங்களிடத்திலே தரிசனமாக அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஓரே பென்றால் முதலாவது தேவன் தரிசனமாகுகிற இடம். ஆண்டவர் இன்றைக்கு முதலாவது உங்களிடத்திலே தரிசனமாவதற்கு அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனோடு இருந்த அந்த தரிசனத்தின் ஐக்கியம் எங்கே? தேவனுடைய முகத்தை தரிசித்த நாட்கள் எங்கே? தேவனுடைய வார்த்தையை தரிசித்த நாட்கள் எங்கே? தேவனுடைய தரிசனங்களை நாம் ஜெபிக்கும் பொழுது பார்த்த நாட்கள் எங்கே? அன்றைக்கு ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டு இயேசுவானவர் பிதாவின் வலது பாரத்திலே எழுந்து நிற்கிறதை அவன் பூமியிலே நின்று முழங்காலிலே நின்று அவன் தரிசனத்திலே கண்டானே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த தரிசனத்தின் ஜீவியம் எங்கே? அன்றைக்கு எலியா ஆகாபின் காலத்திலே ஜெபித்த பொழுது உள்ளங்கை அளவு மேகமும் மேகத்திற்கு நடுவிலே ஆண்டவருடைய கரமும் ஒரு பெரும் மலை வருகிறதை அவன் தரிசித்தானே. இன்றைக்கு அந்த தரிசனம் பார்க்கிற அனுபவம் எங்கே? இரவு நேரங்களிலே ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தரிசித்துக் கொண்டிருந்தாயே, தேவனுடைய காரியங்களை தரிசனம் உள்ளவர்களாய் இருந்தீர்களே, இன்றைக்கு அந்த தரிசனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு காரணம் என்ன? நீ ஓரைப்பை விட்டு வேறு எங்கேயோ ஓடி இருக்கிறாய். மாமனாரின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறாய். ஆண்டவருடைய இடமாகிய தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களிடத்திலே தரிசனமாவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஓரே பர்வதத்திலே முட்செடிகள் இருக்கத்தான் செய்யும். ஓரே பர்வதத்திலே முட்செடிகளும் முள்ளுகளும் நிறைந்திருக்கத்தான் செய்யும். நீங்கள் அவைகளை பார்க்காதிருங்கள். ஐயோ, ஆண்டவர் அழைத்தார் என்று வந்தேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று வந்தேன். இந்த வாழ்க்கையில இவ்வளவு முள்ளுகளோ, இவ்வளவு முட்செடிகளோ, இவ்வளவு கரிஞ்சல்களோ என்னை குத்துவதராய் காணப்படுகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முட்செடியை பாராதே, முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜாலியா ஜொலித்துக் கொண்டிருக்கிற எரிந்து பிரகாசிக்கிற என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முட்செடியை பாராதிருங்கள். ஓரை பர்வதத்துக்கு தேவன் அழைக்க காரணம் என்ன? தேவன் உங்களிடத்திலே தரிசனமாக விருப்பப்படுகிறார். தேவன் தரிசனமாகும் பொழுது அநேக முட்செடிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும், அநேக முள்ளுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும், அநேக முள்ளுகளை போல பேசுகிற வார்த்தைகள் வரும். இவை எல்லாவற்றிலும் நடுவிலே தான் ஆண்டவர் நின்று நம்மற்றிலே பேசுவார். அவர் முட்செடியின் நடுவிலே தோன்றினார். எத்தனை முள்ளுகள், எத்தனை கல்லுகள், எத்தனை கரிஞ்சல் முள்ளுகள், எத்தனை வல்லமைகள் உங்களை குத்தினாலும் குடைந்து கொண்டிருந்தாலும் வேதனைப்படுத்தியிருந்தாலும் பயந்து போகாதீர்கள். கர்த்தர் அவைகளின் நடுவிலே உங்களுக்கு தரிசனமாக போகிறார். தரிசனம் ஆக வேண்டுமானால் நீ மாமனாரை விட்டுவிட்டு, எத்திரோயை விட்டுவிட்டு, அவனுடைய ஆடுகளை, அவனுடைய பணிகளை, தொழில்களை, மூட நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஓரை பர்வதத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஓரை பர்வதம் என்பது முதலாவது தேவன் தரிசனமாகிற இடம். ஆண்டவரை தரிசித்த நாட்கள் காணாமல் போய்விட்டது. இரண்டாவது தரிசனம் என்பது எதை காண்பிக்கிறது? சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை இழந்தான். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போவார்கள், இன்னொரு இடத்துல சீர்கட்டு போவார்கள், இன்னொரு இடத்துல விழுந்து போவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எங்க? இந்த ஊழியத்தை ஆரோக்கியம் பொழுது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எங்க? இந்த ஜெபத்திற்கு வரும் பொழுது, இந்த வருடத்தை துவங்கும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? இந்த வருடத்திலே நான் எல்லா ஜெபங்களிலும் பங்கெடுப்பேன் என்று ஒரு தரிசனம் வைத்திருந்தாய். வேதங்களை வாசிப்பேன் என்று தரிசனம் வைத்திருந்தாய். தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பேன் என்று தரிசனம் வைத்திருந்தாய். பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருப்பேன் என்று தரிசனம் வைத்திருந்தாய். என்னை எவர்கள் முறைத்தாலும் பகைத்தாலும் நான் மௌனமாயிருப்பேன் என்று தரிசனம் வைத்திருந்தாய். ஆண்டவர், இந்த ஊழியத்தை உன் கையிலே நான் நம்பி கொடுக்கிறேன், என் மகனே மகளே, இவைகளை நீர்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னவுட கர்த்தாவே உம்முடைய தரிசனத்தை எனக்கு தந்தபடினால் சோத்திரம் என்று சொல்லி அந்த தரிசனத்தை தாவீது தன்னுடைய அடைப்பைகளை போட்டது போல போட்டு வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த அடைப்பை இன்றைக்கு பொத்தலாய் போயிருக்கிறது. ஆண்டவருடைய தரிசனம் எங்க? ஆண்டவர் கொடுத்த நோக்கம் எங்க? ஆண்டவருடைய தரிசனம் என்றால் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ளணும். அதுவே இன்னைக்கு நிறைய பேர் தெரியல. தேவனுடைய மனதின் திட்டம் தான் ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம்.
ஆதாமை படைத்ததுக்கு காரணம் என்ன? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படிதான் தேவன் ஆதாமை படைத்தார். அவன் தவறின பின்பு மற்ற ஜனங்களை தேடினார். அவன் தவறின பின்பு நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவர்கள் தவறின பின்பு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்கள் தவறின பின்பு தேவனுடைய தாசர்களை எழுப்பினார். அவர்கள் தவறின பின்பும் இயேசுவை இறங்கி வந்தார். காரணம் என்ன? தரிசனம் உள்ள ஆட்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எங்க? நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் அழைத்தாரே, இந்த தரிசனம் எங்க? எனக்காய் நீ அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை என்று ஆண்டவர் அழைத்தாரே, அக்கினியின் மகன், அக்கினிக்காய் அழைக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லி அழைத்தாரே, அந்த தரிசனம் எங்கே? சிறுவர் ஊழியத்தை செய் என்று ஆண்டவர் நம்பி கொடுத்தாரே, அந்த தரிசனம் எங்கே? கரம் கொடுக்கிற ஊழியத்திலே பணியாற்று என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த தரிசனம் எங்கே? என்னோடு நீ இடைபட வேண்டும், நீ எனக்கானவன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த தரிசனம் எங்கே? நீ முட்செடியை பார்த்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ முட்செடியை பாராதே, நீ முட்செடியை பாராதே. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எங்க? இன்னைக்கு தரிசனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓரை பர்வதத்தை விட்டு எங்கேயோ ஓடி போயாச்சு. ஓரை பர்வதத்தை விட்டு நீ எங்கேயோ ஓடி போய்விட்டாய். ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளையே, ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறேன். ஓரை பர்வதம் என்பது தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கண்மலை என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்திற்குள் வாருங்கள். தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற ஆண்டவர் வார்த்தையை காண்பிக்கிறார். நீங்கள் ஓரை பர்வதத்திற்கு மீண்டும் அடியெடுத்து வைப்பீர்களானால் ஆண்டவர் உங்களிடத்திலே தரிசனத்தில் இடைபட போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே தரிசனத்தில் இடைபட போகிறது. அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறீங்க? எங்க அமர்ந்து இருக்கிறோம்? எந்த இடத்துக்கு பிரயாணம் பண்றோம்? எப்பேற்பட்ட ஊழியங்களை செய்கிறோம்? இன்றைக்கு யாரோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறோம்? யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? யாருக்காக ஊழியம் செய்கிறோம் என்பதை மறந்து போய்விட்டோம். நீ தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய தரிசனத்திற்காய் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. என்னுடைய துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் என்று தேவனுடைய தரிசனத்தினால் பிறப்பிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் இன்றைக்கு எத்திரோவுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு, எத்திரோவுக்கு அடிமையா இருந்துகிட்டு, அதுவும் மாமனாரின் வீட்டிலே போய் அமர்ந்து கொண்டிருப்பது என்ன என்று ஆண்டவர் வினாவுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஓரை பர்வதத்திற்கு வா. தேவனுடைய தரிசனம் உள்ள இடத்திற்கு வாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தரிசனங்களை இழந்து போனவர்களா இருக்கலாம். தரிசனங்களை தாளந்துகளை எடுத்த பொழுது அவன் மண்ணின் கீழாய் போட்டு பூட்டி வைத்தது போல, மண்ணின் கீழாய் போட்டு பூட்டி வைத்திருக்கிறவர்களை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் தோண்டி எடு. நீ இழந்து போன தரிசனத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இழந்து போன கிருபைகளை உனக்கு தரப்போகிறேன். இழந்து போன தேவனோடு இருந்த அந்த தரிசனம், தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அந்த தரிசனத்தை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். தேவனுடைய மனதின் திட்டமாகிய தரிசனத்தை தரப்போகிறார். எந்த தரிசனத்தை இழந்துட்டீங்க? எப்பேற்பட்ட காரியத்தை இழந்துட்டீங்க? கண்கள் என்பது தரிசனத்தை காண்பிக்கிறது. சிம்சோன் தன்னுடைய கண்களை இழந்தான், தரிசனத்தை இழந்தான். ஆண்டவர் இடத்தில் அவன் மறுபடியும் மன்றாடி செபிக்கிறான். என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும் ஐயா, என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும். பிரதிஷ்டை ஜீவியத்தை இழந்து நஷ்டப்படுத்தி போட்டான். தேவனுடைய தரிசனத்தை அவன் நஷ்டப்படுத்தி போட்டான். அவன் ஜெபம் பண்ணின பொழுது தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார். அவன் ஜெபித்த பொழுது தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார். இன்றைக்கு நீங்களும் ஜெபியுங்கள். இன்றைக்கு நாமும் ஜெபிப்போம். எத்திரோவை விட்டு ஓடிவார்கள். மாமனாரின் வீட்டை விட்டு ஓடி வாருங்கள். உலகத்தின் வல்லமைகளை விட்டு ஓடி வாருங்கள். இருளின் ஐக்கியத்தை விட்டு ஓடி வாருங்கள். அவிசுவாசத்தை விட்டு ஓடி வாருங்கள். ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள். தரிசனம் உள்ள இடத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய தரிசனம் உள்ள இடத்திற்கு வரப்போகிறீங்க? ஜெபத்தோடு கேளுங்கள். ஆண்டவர் நம்மற்றிலே பலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, ஓரே பென்றால் தேவன் தரிசனமாகுகிற இடம், தேவனுடைய தரிசனங்கள் உண்டாகுகிற இடம். இன்றைக்கு தேவனுடைய தரிசனங்களை பார்க்கிற மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, ஓரே பென்றால் என்ன அர்த்தம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 17:6 வாசிக்கும் பொழுது, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தம் கர்த்தர்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? அந்த ஊரை பர்வதமாகிய கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது தரிசனம் உள்ள இடத்திற்கு வாருங்கள். ஓரேப் என்றால் தரிசனமாகுகிற, தரிசனங்களை பெற்றுக்கொள்கிற இடம். இரண்டாவது ஓரேப் என்றால் தண்ணீரை தாராளமாய் கொடுக்கிற இடம். கன்மலையை அடி, தண்ணீர் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த ஆண்டவரோடு இருந்த அந்த ஐக்கியம் எங்கே? ஏன் தண்ணீர் என்றால் தேவனோடு இருந்த ஐக்கியம் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் அபிஷேகம் என்று சொல்லுவார்கள், சிலர் தண்ணீரை பாவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனோடு இந்த ஐக்கியம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? பக்தன் இப்படியாக பாடுகிறான், என் இருதயத்தை தேவனுடைய சன்னிதானத்தில், தேவ சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி விடுகிறேன். அப்படியானால் தேவ சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுகிறது எதை காண்பிக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது, தேவனோடு உள்ள தொடர்பை காண்பிக்கிறது. முதலாவது தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாருங்கள். இரண்டாவது தேவனோடு இருந்த ஐக்கியத்திற்குள் வாருங்கள். இன்றைக்கு உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய வாஞ்சை தீர்க்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், நீ மனிதனிடத்திலே போகாதே, மனுஷனிடத்திலே போகாதே, மற்றவர்களிடத்திலே போகாதே, உலகத்திலிடத்திலே போகாதே, தேவனிடத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். தண்ணீர் என்கிறது தேவ சமூகம். அன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? உலகத்தோடு சஞ்சரிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளோடு சஞ்சரிக்கிறோம், அசுத்தங்களோடு சஞ்சரிக்கிறோம், பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு ஐக்கியம் வைக்கிறோம். ஆனால் தேவனோடு எவ்வளவு நேரம் ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மொபைல் போனோடு சஞ்சரிக்கிறார்கள், லேப்டாப்போடு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களோடு தங்களுடைய ஜீவியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓரேப் என்றால் தண்ணீர் பாய்ந்து வருகிற இடம். அந்த கன்மலையிலிருந்து எல்லாருடைய தாகத்தை தீர்த்து போடும்படியாய் தண்ணீர் வந்து, உங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். அது ஓரேப் பர்வதம். தேவ சமூகத்துல வந்தாதான் நம்மளுடைய தாகங்களை தீர்த்து கொள்ள முடியும். நீங்க எந்த இடத்திற்கு போங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தாகம் தீராது, சரீரத்தின் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. உங்களுடைய தாகத்தை, என்னுடைய தாகத்தை தீர்த்து போட ஒருவரால் தான் முடியும், அவர்தான் இயேசு. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனிடத்திலே வாருங்கள், இயேசுவினிடத்திலே வாருங்கள், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திற்குள் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நான் அங்கே நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளுக்காக வந்து நிற்கிறார், ஆலயத்திலே நம்மளுக்காக வந்து நிற்கிறார். ஓ ரிலான் தடா துடா கடா ரிக்கவே லேதோடோ ரிமாலா. உங்களுடைய தேவ சமூகம் என்கிற இடத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார். உங்களுடைய மனதிலே ஆண்டவர் வந்து நிற்கிறார். உங்களுடைய ஜெப அறையிலே ஆண்டவர் வந்து நிற்கிறார். வாசற் படியிலே நின்று ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திறக்க உனக்கு மனம் இல்லையா என்று ஆண்டவர் வினாவுகிறார். நான் நிற்கிறேன், ஆனா அவங்க என்ன செய்கிறாங்க? நான் நிற்கிறேன், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அவர்களோ புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் உட்காரவும் எழுந்தார்கள். எனக்கருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை புசிப்பு, குடிப்பு, விளையாடு, உட்காருதல், எழுந்திருதல், ஓடுதல் ஆகியிருக்கிறது. தேவனோடு சஞ்சரித்த நாட்கள் எங்கே? தேவனோடு ஐக்கியப்பட்ட நாட்கள் எங்கே? ஓரை பர்வதம் என்பது தண்ணீரை கொடுக்கிற இடம். தண்ணீர் என்பது தாகத்தை தீர்த்து கொள்கிற இடம். தாகத்தை தீர்க்க வேண்டுமானால் நீ தேவ சமூகத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய ஜெபங்களுக்கு வர வேண்டும். நான் வைராக்கியமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எத்தனை பேர் இந்த ஜெபங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம்?
நான் சவால் விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மீண்டும் நம்மளுடைய தேசத்துல ஒரு லாக்டவுன் வருமானால், மீண்டும் நம்மளுடைய தேசத்துல ஒரு அடைப்பு ஏற்படுமானால், எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோம், தேடுகிறோம். கொரோனாவின் நாட்களிலே தேவனை தேடினோமே, தடை சட்டங்களின் நாட்களிலே ஆண்டவரை தேடினோமே, 144 தடை போட்ட பொழுது ஆண்டவரை தேடினோமே. இன்றைக்கு எங்கே போனது அந்த அனுபவம்? இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பரிதபிக்கப்படத்தக்கவன். அந்த பரிதபிக்கப்படத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவன் தான் பரிதபிக்கப்படத்தக்கவன். நம்மளுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. நம்மளுடைய சரீரத்தின் தேவைக்காக ஆண்டவரை பின்பற்றாதிருங்கள். ஒன்று, பின்பற்றின ஆண்டவரை முழு மனதோடு பின்பற்றுங்க. இல்லனா பின்பற்றாமல் விலகி விடுவது நல்லது. அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயானால் உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. பேதுரு ஆண்டவரை பின்பற்றினான். எப்படி பின்பற்றினான்? தூரத்துல பின்பற்றினான். உபத்திரம் வரும் வரை ஆண்டவரோடு இருந்தான். உபத்திரம் வந்தவுடனே ஆண்டவருக்கு தூரமா பின்பற்றினான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவ சமூகத்திற்கு தூரமாய் காணப்படுகிறது, ஜெபத்திற்கு தூரமாய் காணப்படுகிறது, வேத வசனங்களுக்கு தூரமாய் காணப்படுகிறது, அபிஷேகத்திற்கு தூரமாய் காணப்படுகிறது. மகுடிகள் எவ்வளவு வித்தியாசமாய் தங்களுடைய மகுடிகளை ஊதினாலும் அவர்கள் விரியன் பாம்பதற்கு செவி கொடுக்கவில்லை. செவிட்டு விரியன் பாம்பு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியர்கள் எவ்வளவு அழகாய் சட்டத்திட்டங்களையும் ஜெபங்களையும் நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தாலும் அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லை. தேவ சமூகம் நம்மளுக்கு இலவசமாய் கிடைக்கிறது அல்லவா? தேவ சமூகம் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதோ? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு இருந்த ஐக்கியம் எங்க? இன்றைக்கு மனுஷன் பேசுறது. ஒரு பஸ்ல போகும்பொழுது ஒரு போன் எடுத்து வச்சோம், அந்த பஸ் இறங்குற வரைக்கும் மனுஷன். ஒரு வண்டியில டூ வீலர்ல டிராவல் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டு மனுஷனோட. இன்றைக்கு மொபைல் போனோட வெளியில போயிட்டு வந்த உடனே மொபைல் போன் எடுக்கணும். அதனோடு நேரம் செலவிட்டது போதும். மனுஷனோடு மனுஷியோடு உறவு வைத்து அவனோடு உறவாடினது, அவனோடு உரையாடினது போதும். ஆண்டவர் சொல்லுக, என்னோடு இருந்த உறவை முறித்து நீ பிள்ளையோடு மனுஷனோடு நீ கனப்படுத்தினால் அவர்கள் எம்மாத்திரம். நீர் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வருவதற்கு நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஓரை பர்வதம் என்பது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. தண்ணீர் புறப்பட்டு வந்தது, தாகம் தீர்க்கும்படியாகும். உங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டுமானால் ஓரை பர்வதத்திற்கு வாங்க. ஓரை பர்வதத்திற்கு வாங்க. ஓரை பர்வதத்திற்கு வந்தால்தான் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய தாகங்களை தீர்க்கக்கூடியவராய், உங்களுடைய எல்லா ஆத்ம பசியை தீர்க்கக்கூடியவராய், சரீரத்தின் மனதின் தேவைகளின் தாகங்களை தீர்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது, ஓரை பர்வதம் என்றால் தேவனுடைய தரிசனம் உள்ள இடத்திற்கு, தேவனை தரிசிக்கிற இடத்திற்கு கடந்து வாருங்கள். இரண்டாவது, ஓரை பர்வதம் என்றால் தண்ணீர் புறப்பட்டு வருகிற இடம். அந்த இடத்துல தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் தண்ணீர் கண்மலையிலிருந்து வந்தது. அப்படியானால் என்ன அர்த்தம்? உங்களுடைய தாகம் தீர்த்து கொள்ளப்படணும்னா எந்த பகுதி அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து பதில் வரும். அதுதான் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா எந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் சீக்கிரத்திலே சமீபத்திலே வருகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஓரை பர்வதம் என்பது தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறதா. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. தண்ணீர் என்பது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திற்கும் தேவ சமூகத்திற்கும் நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இந்த ஓரை பர்வதம் என்பது எதை காண்பிக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய உடன்படிக்கைகளை நாம் ஓரை பர்வதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஓரை பர்வதம் என்பது தேவனுடைய உடன்படிக்கைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற இடம்தான் ஓரை பர்வதம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டுமானால், தேவனோடு உடன்படிக்கை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமானால் ஓரை பர்வதத்திற்கு வாருங்கள். ஓரை பர்வதம் என்பது தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பண்ணின அந்த காரியம் எங்கே? தேவனோடு இருந்த அந்த உடன்படிக்கையின் ஐக்கியம் எங்கே? தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நாட்கள், ஆண்டவர் உங்களோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணினாரே, இன்றைக்கு அந்த காரியங்கள் எங்கே என்று ஆண்டவர் வினாவுகிறார். ஓரை பர்வதம் என்பது தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் உடன்படிக்கையை உடைத்து போட்டவர்களாய், உடன்படிக்கையின் மீது தாகம் உள்ளவர்களாய் இருந்து தாகத்தை இழந்து போட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஓரை பர்வதத்திற்கு வருவீர்களானால் நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ண முடியும். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு இடம்தான் ஓரை பர்வதம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரோடு இருந்த உடன்படிக்கை எங்க? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நாட்கள் எங்க? ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த காரியங்கள் எங்க? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷனோடு நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம், மனுஷிகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், உலகத்தில் இருக்கிற பொல்லாத சந்ததியாரோடு நம்மளுடைய உடன்படிக்கையை நாம் ஜீவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு இருந்த உடன்படிக்கை எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம்தான் ஓரை பர்வதம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 5:2 வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரைப்பிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணணும்னா நீங்கள் ஓரைப்புக்கு கடந்து வாருங்க. தேவ பர்வதமாகிய ஓரைப் என்பது தேவன் உடன்படிக்கை பண்ணுகிற இடத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த வருடத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணோம்ல, இந்த மாதத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணோம்ல, இந்த மாதத்துல ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணோம்ல, இன்றைக்கு அந்த உடன்படிக்கை எங்க? உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்தார்கள். உடன்படிக்கையை நாம் சுமக்கும் பொழுது நம்மளை தொடர் நினைக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் அழித்து போடுவார். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை நம்மளோடு இருக்கும் பொழுது யோர்தான் நம்மளுக்கு முன்பதாக இரண்டாய் பிரியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்றோமா? மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோமா? நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, நானும் என்னோடு ஊழியம் செய்த அருமையான ஒரு ஊழியக்காரன், ஒரு நீரோடை, நல்ல ஒரு டேம், அங்க நாங்க போயிருந்தோம். அங்க போனப்ப 6 நாட்கள் ஊழியம். அப்ப அங்க போய் எங்களுடைய வஸ்திரங்கள்லாம் துவைச்சிட்டு வரலான்னு போனப்ப, நான் அங்க அமர்ந்து எல்லா வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு இருக்கிற அந்த ஊழியர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு மனிதன் அவரிடத்துல வந்து பேசிக்கொண்டு இருக்கிறதை நான் பார்த்தேன். உடனே நான் போய் கேட்டேன், யாரு இவன், என்ன விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தம்பிங்க வா, என் பக்கத்துல நில்லு அப்படின்னார். அவர் என்னை காட்டிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்த நல்ல ஊழியர், வரங்கள் கிருபைகளினால் நிரப்பப்பட்ட மனிதர். நான் அவர் பக்கத்துல போய் பேசாம நின்னேன். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அவர் அந்த பக்கம் நடந்து போகும் பொழுது அந்த வாலிப பையன் பொத்துன்னு கீழே விழுந்தான். எனக்கு ஒரே பயம். ஆனா இவர் பாட்டு நடந்து போறார், அவன் பாட்டு விழுகிறான். அவர் பிடிச்சிட்டாரு, அந்த ஊழியக்காரன் பிடிச்சிட்டாரு. இங்க வா, உனக்குள்ள என்ன பிரச்சனை கேட்டப்ப அவன் சொன்ன காரியம் எங்களை அதிர பண்ணினது. அவன் ஒரு வாலிப பிள்ளையை மனதார விரும்புகிறான். அவனுடைய காரியம் அந்த பிள்ளையை எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று எண்ணி அவன் உடன்படிக்கை பண்ணினது யாரோடு தெரியுமா? அவன் உடன்படிக்கை சத்துருவோடு, சாத்தானோடு நேரடியாக உடன்படிக்கை பண்ணியிருந்தான். நீங்க நம்ப மாட்டீங்க, தேவ சமூகத்தில் உண்மையை சொல்றாம சொன்னது. எப்படி ஆகிலும் அந்த பிள்ளையை அடைந்தே தீரணும்னு சொல்லி அவன் நேரடியாக சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணுக. ஒரு நாள் இரவில் அவன் இடத்துல சொப்பனத்துல பேசின உடனே அந்த சாத்தானோடு அவன் என்ன செய்கிறான், எனக்கு நீ அந்த காரியத்தை செய்தனா உனக்கு நான் என்னாலும் செய்வேன்னு சொன்ன உடனே, நீ இரவெல்லாம் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி சில வழிமுறைகளை பிசாசானவன் அவனுக்கு வழிகாட்டினான். இரவு நேரங்களில் எழுந்து அவன் தன்னுடைய கைகளில் இருந்து கிழித்து ரத்தத்தை தரையில சிந்தி
மாந்திரங்களையும் செய்கிறவனாய் மாறினான். இந்த ஊழியக்கார அவன் மேல தலையில கை வைத்து ஜெபிக்க போன உடனே அந்த சத்துருவான்னு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமான்னு கேட்டான். இவர் ஜெபித்து கொண்டே பேசினால, அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம், நீ தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தள்ளப்பட்டாய், பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே, எல்லாரும் நீ வேற மாதிரி சொல்லுவாங்க, நீ வேற மாதிரி சொல்ற, உன் கூட கத்தருக்காதுன்னு சொன்னான். எனக்கு எப்படா அந்த இடத்த விட்டு வருவோம் தான் இருந்தது. இவர் பாட்டு அங்க போய் இங்க போய் இருக்கிற ஆவியெல்லாம். அப்பதான் எனக்கு ஊழியத்தின் ஆரம்பம். என்னடா இவர் பாட்டு எங்கேயாவது கொண்டு வந்து நம்ம சபையில விட்டு போயிடுவாரோன்னு பயம். ஆனாலும் கத்தர் அந்த காரியத்துல ஜெயம் தந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அவன் சவால் விட்டு சொன்னான், எண்ணி 7 நாள்ல அந்த குடும்பத்துல இருக்கிற இந்த வாலிப பிள்ளையை நான் தூக்கிடுவேன்னு சொல்லி சொன்ன மாதிரி இவர் சொன்னாரு, தூக்க விட மாட்டேன், தூக்க விடலன்னா இவனை நான் கொன்றுவேன் என்று அவனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் இடைபட ஆரம்பித்தது. நடந்தது போலவே, சொன்னது போலவே எல்லா காரியங்களும் நடந்தேறினது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய காரியம் நிறைவேறுவதற்காக தேவனோடு வைத்திருந்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு பாவத்தோடு உடன்படிக்கை, சாபத்தோடு உடன்படிக்கை, உலகத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளோடு உடன்படிக்கை, தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டவர்களாய், தேவனோடு இருக்கிற அந்த நிபந்தனைகளை முறித்து போட்டவர்களாய், தேவனோடு இருக்கிற அந்த நல்ல ஐக்கியங்களை முறித்து போட்டவர்களாய், ஒரு காலத்தில் தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதோடு இருந்தவர்கள் அப்சலோமின் பக்கமாய் சாய்ந்தார்கள். இன்றைக்கு தாவீதின் ராஜாவாகிய இயேசுவோடு இந்த ஐக்கியத்தை முறித்து உலகத்தோடு உடன்படிக்கை பண்ணின நம்மளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஓரை பர்வதத்திற்கு வா என் மகனே, உன்னோடு நான் என் உடன்படிக்கையை புதுப்பிக்க போகிறேன். நீ இழந்து போன உடன்படிக்கையை புதுப்பிக்க தேவன் ஒரு நேரம் தருகிறார். இன்றைக்கு யாரோடு உடன்படிக்கை வைத்திருந்தால் அவைகளை முறித்து விடுங்கள், அவைகளை உடைத்து போடுங்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்படி தேவன் உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறார். உலகத்திலே உள்ளவைகளும் உலகத்தில் உண்டானவைகளோடு உடன்படிக்கை செய்யாதிருங்கள், அவைகள் நம்மளுடைய ஜீவத்தை அழித்து நரகத்திலே தள்ளிவிடும், நரகத்தில தள்ளிவிடும். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம்தான் ஓரை பர்வதம். ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்டார். மோசே கற்பலைகளை உடைத்து போட்டது போல ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கையை உடைத்து போட்டீர்களா? ஆண்டவரோடு பண்ண பொருத்தனைகளை உடைத்து போட்டீர்களா? ஆண்டவரோடு பண்ண நிபந்தனைகளை உடைத்து போட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமம் 5:2 படி, ஓரைப்பிலே நான் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். தேவ பர்வதத்திலே உடன்படிக்கை செய்யப்படுகிறது. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணும்படி எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்கள்? ஆண்டவரே, என்னோட உடன்படிக்கை மனுஷனோடு அல்ல, என்னுடைய உடன்படிக்கை மனுஷியோடு அல்ல, என்னுடைய உடன்படிக்கை மற்றவர்களோடு அல்ல, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வருகிறேன், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வருகிறேன் என்று எத்தனை பேர் தீவிரிக்கிறோம்? ஓரை பர்வதம் என்பது தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்கிற, தரிசனங்களை பெற்றுக்கொள்கிற, தேவனை தரிசிக்கிற இடம். இரண்டாவது, ஓரை பர்வதம் என்பது தண்ணீர் புறப்பட்டு வந்து தாகங்களை தீர்க்கிற இடம். தண்ணீர் என்றால் தேவனோடு ஐக்கியம் வைக்கிற இடம். மூன்றாவது, ஓரை பர்வதம் என்பது உடன்படிக்கை செய்கிற இடம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஓரை பர்வதத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். எத்ரோவோடு இருந்தது போதும். எத்ரோவின் மாமனாராகிய எத்ரோவின் வீட்டில் இருந்தது போதும். அவனுடைய ஆடுகளையும் அவனுடைய மாடுகளையும் அவனுடைய பணியாளாய் நீ இருந்தது போதும். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தருகிறார், ஓரை பர்வதத்திற்கு வா. எதற்காக வரணும்? உங்களை கொண்டு கத்தர் சிலரை விடுவிக்க விரும்புகிறார். மோசையை கத்தர் அழைத்ததுக்கு காரணமே, இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க மோசே தான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். உங்களால கத்தர் சிலரை விடுதலையாக்கும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்லுகிறார். உங்களால் சிலர் விடுவிக்கப்பட வேண்டும், உங்களால் சிலர் விடுதலையாக்கப்பட வேண்டும், உங்களால் சிலர் தப்புவிக்கப்பட வேண்டும், உங்களால் சிலர் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், உங்களால் சில ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கினராய் வழி திருப்பப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? ஓரை பருவத்திற்கு வந்தாதான் அந்த காரியம் நடக்கும். கண்களை மூடி சரிய ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கினதை உணர்கிறேன். ஓரைப்பிற்கு ஓடி வாருங்கள் என்று ஆண்டவர் அறைக்குவல் விடுகிறார்.
நீ ஓரேப்பை விட்டு போயிருக்கலாம். ஓரேப்பின் வழியை விட்டு வழி மாறி போயிருக்கலாம். ஓரேப் என்கிற கண்மலையாகிய கர்த்தரை விட்டு நீ வழி மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஓரேப்புக்கு வருவீர்களானா தரிசனங்களை பார்க்கிறவர்களும் தரிசனம் உள்ளவர்களாய் வாழுவீர்கள். தாகம் தீர்க்கப்படுகிற தேவனுடைய சமூகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். தேவனோடு முறித்து போட்ட உடன்படிக்கைகளை அவர் பழையவைகளோடு அல்ல, புதிய உடன்படிக்கை உங்களோடு செய்ய போகிறார். கண்களை மூடுவோம், ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த நல் நாளிலேயும் நம்முடைய அருமையான திரு வார்த்தை எங்கள் மத்தியில் நீ தந்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஓரேப் என்றால் என்ன? அது எங்கு அமைந்துள்ளது? ஓரேப்பினுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? ஏன் எங்களை ஓரேப்புக்கு நீர் அழைக்கிறீர் என்பதையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். எத்ரோவின் ஆடுகளும் எத்ரோவின் வீடும் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் எங்களுக்கு போதித்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தின் பணிகளை உலகத்தின் வேலைகளுக்காய் ஓடினது போதும், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்காய் நாங்கள் ஓடினது போதும். இதோ சீக்கிரத்துல ஒரு அறுவடை வருகிறதை பார்க்கிறேன். அந்த அறுவடையில எங்களையும் ஒரு பணியாளாய் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஓரை பருவத்திற்கு வருவோமானால் எங்களை நீ தரிசனம் உள்ளவர்களாய் உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் மாற்ற போகிறபடினால ஸ்தோத்திரம். ஓரை பருவத்திற்கு வருவோமானால் தண்ணீராகிய தேவ சமூகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற தேவனோடு ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறபடினால ஸ்தோத்திரம். ஓரை பருவத்திற்கு வருவோமானால் உடன்படிக்கைகளை கர்த்தர் புதுப்பிக்க போகிறபடினால ஸ்தோத்திரம். நீர் சொன்னீர், நீர் செய்கிறீர், நீரே செய்து முடியும். வந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பாய் மாறாதபடி ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி பேசின வார்த்தையின்படி நடக்க ஜீவித்து காண்பிக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறுதி நேரத்தில் நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதும் எல்லாவற்றையும் தெய்வத்திற்கரத்தில் தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.